வணக்கம். இன்றைக்கி நம்ம தோசை சீரீஸில் ப்ரோட்டீன் ரிச்சான அடை தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறோம். பச்சரிசியும் இட்லி அரிசியும் ஒன்றா சேர்ந்த மாதிரி 100 கிராம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா நான் தனியாக ஊற வச்சுக்க போகிறேன். அரிசியை போட்டுட்டு இப்போது எல்லா பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு 4-6 மணி நேரம் ஊற வச்சு நம்ம கொரகொரப்பாக அரைக்கணும். 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். திருப்பி நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். தனியாக மிளகாவும் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 to 6 hours ஊறினதுக்கப்புறமா நம்ம கொரகொரப்பாக அரைக்கணும். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கிற வரமிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பல் பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த பருப்பு கலவையை போட்டு அரைக்கலாம். வரமிளகா ஊற வச்ச தண்ணியே நம்ம கலவையில் ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிக்கணும். அரைச்சி வச்ச கலவையில் கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையை வச்சு கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சுருக்கோம். இது ஒரு 2 hours அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றிட்டா ப்ரோட்டீன் ரிச்சான அடை தோசை தயார். மூடி போட்டு வச்சிடலாம். இது ஓவர் நைட் புளிக்கணும்னு இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 to 3 hours இருந்தாலே போதும். ஊறி 2 hours ஆயிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. தோசையை நல்லா பரவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெயை மேலாக்கா நல்லா ஊற்றிக்கலாம். இப்போது மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அடை தோசை கூட நல்லா தேங்காய் சட்னி, கெட்டியாக இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.